வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்க கொடுத்த அன்பை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. நீங்க அன்பு ஒரு மனிதர் மீது கொடுக்க ஆரம்பித்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு அன்பு கடல் கடந்ததாக இருக்கும். அவங்களே நினைத்தாலும் அந்த ஒரு அன்பை மறக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில யாருமே கொடுக்காத ஒரு அன்பை நீங்க எப்பொழுதுமே மற்றவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து பார்க்கும் பொழுது யாரும் உங்கள் மீது அன்பாக நடந்து கொண்டு இருக்க மாட்டாங்க. நீங்க யாரெல்லாம் எனக்கு முக்கியம் நினைச்சிருப்பீங்களோ அவர்களே ஒரு காலத்துல உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க கொடுத்த அன்பை முழுமையா புரிந்து கொள்ளாம இருப்பாங்க அல்லவா? நீங்க யாரை நேசிச்சீங்களோ அவங்களுக்காக முழு மனதையும் நீங்க திறந்து வைத்திருப்பீங்க. அது காதல் உறவாக இருக்கலாம், இல்லைன்னா நண்பர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக நேசித்த ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விட்டு உங்களுடைய மனதை அவங்களுக்காக நீங்க திறந்து வைத்திருப்பீங்க. ஆனால் அவர்களுக்கு அது ஒருபோதும் புரியாமல் நடந்து கொள்வார்கள். ஏன் இப்படி நடக்கிறார்கள் என்று உங்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் இதுவும் உங்களுக்கு சிறிதளவுக்கு காயத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் அதனை நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க. நமக்குத்தான் அந்த ஒரு நபரை பிடிக்கும்ல அப்படின்னு அவர்களுடன் நீங்கள் சகஜமாக பழகுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு அன்பு தாங்க பல சமயங்கள்ல திரும்ப உங்களுக்கு வராமல் இருக்கும். அப்படி திரும்ப வராமல் இருப்பதினால் அது உங்களுடைய மனதை ஆழமாக காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். என்ன செய்வது, இதனால நம்முடைய வாழ்க்கை இப்படி போனது என்று தெரியாம நீங்கள் அதிக அளவுக்கு கஷ்டப்படுவீங்க. நான் எவ்வளவோ உண்மையாக இருந்தேன். அப்படி உண்மையாக இருந்தும் ஏன் யாரும் என்ன புரிந்து கொள்ளாம இருக்காங்க? இந்த ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளுக்குள்ள இன்னும் உங்களுக்கு பதுங்கி கிடந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கு என்று உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒண்ணும் புரியாம நீங்க தடுமாறி கொண்டிருப்பீங்க. உங்களால எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலைக்குள்ள ஒரு கேள்வி நிச்சயமா ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு உணர்ச்சி தாங்க உங்களை மெதுவான ஒரு தனிமைக்குள்ள உங்களை தள்ளி இருக்கும். அந்த தனிமையிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டு இருப்பீங்க. வெளியில நீங்கள் எப்பொழுதுமே சிரித்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் பல முறை உடைந்து கொண்டிருப்பீங்க. அப்படி உடைந்த உங்களை யாராலுமே வெளியில் கொண்டு வர முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உருவாக்கிய சில முக்கியமான காரணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். முதல்ல நீங்க எல்லாரையும் நம்பும் இயல்பு கொண்ட ஒரு மனிதராக இருப்பீங்க. யாராவது நல்லபடியாக பேசினாங்க அப்படின்னா அவர்களை உடனே நெருக்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள். யாராவது உங்களுடைய மனதை தொடும்படியோ இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது அன்பை கொடுக்குற மாதிரியோ உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியோ பேசிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு முட்டாளான ஒரு மனிதர்களாக நிச்சயமாக நீங்க இருப்பீங்க. இரண்டாவது என்ன தெரியுமா? இல்லை என்று உங்களால சொல்ல முடியாது. சொல்ல தெரியாத ஒரு மனது உங்களுக்குள்ள இருக்கும். உங்களிடம் இருந்தது அப்படின்னா உடனே எடுத்து கொடுத்து விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதனால தாங்க பலர் உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அது பண விஷயமாக இருக்கலாம், இல்ல பொருள் விஷயமாக இருக்கலாம். எங்கேயாவது செல்லணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் நடக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு வேலைகளையும் உங்களை வைத்து நிச்சயமாக அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. மூன்றாவதா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய பொறுமை. நீங்கள் எவ்வளவுதான் தாங்கிக் கொண்டதை அவங்க பலவீனமாக எடுத்துக்கொண்டாலுமே இந்த மூன்று விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களுக்கு காரணமாகவே இருக்கும். அந்த சிக்கல்களிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது. என்னதான் செய்வது என்று தெரியாமல் பல முறையும் நீங்கள் யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. நீங்க அமைதியாக தாங்கிய கஷ்டங்கள் 1000 இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அமைதியாக யாருக்கும் தெரியாமல் வைத்த ரகசியங்கள் நிச்சயமாக இருக்கும். இது யாருக்குமே தெரியாது. ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட நிச்சயமாக தெரியாமல் இருக்கும். அப்படி உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க கூட்டி சில விஷயங்களை வைத்திருப்பீங்க. அந்த ரகசியங்கள் 3 முக்கியமானவைகளாக இருக்கும். முதலாவதா என்ன தெரியுமா இருக்கும்? நீங்க மிகவும் நம்பிய ஒருவர் உங்களுக்கு துரோகம் செய்த ஒரு அனுபவம். இதை உங்களால மறக்கவே முடியாது. இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்க உங்களுடைய குடும்பத்திடம் யார் என்ன கேட்டாலும் எதையுமே நீங்க உண்மையை கூற மாட்டீங்க. வீட்டுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பற்றி தெரியக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் சில நபர்கள், அதுவும் நீங்க நம்பிய நபர்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு அதனை நினைத்து இன்னமும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டும் இருப்பீங்க. இரண்டாவதாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய தோல்வி. இந்த ஒரு தோல்வியால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அது உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருக்கும்.
ஆனால் வெளியில் நீங்க சாதாரணமாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. மூன்றாவதா இருப்பது யார் தெரியுமா? உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒருவரை இழந்த ஒரு வேதனை. உங்களுடைய உள்ளுக்குள்ள அந்த ஒரு மனிதரை எப்பொழுதுமே நீங்க முக்கியம் நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு துரோகத்தையும் சில நம்பிக்கை துரோகங்களையும் நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு நினைவுகள் நீங்கள் இன்னும் மறக்க முடியாமல் உங்களுடைய உள்ளுக்குள்ள வைத்துக் கொண்டே இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு இன்னும் காயத்தை நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்குங்க. உங்களுடைய சூழ்நிலை உங்களை பல முறை சோதித்திருக்கும். நீங்க தவறு செய்யாத இடத்தில் கூட குற்றத்தை உங்கள் மீது விழுந்திருக்கும். ஏன் இப்படிலாம் நடக்கு அப்படின்னு நீங்க பலமுறை யோசித்திருப்பீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில சமயங்களில் மற்றவங்க செய்த தவறுகளுக்கு கூட நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க. நான் ஏன் இவ்வளவு தாங்கணும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ முறைகள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக விலகியிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க இரவு நேரங்கள்ல அழுத தருணங்கள் நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு காரணங்களாக இருக்கும். அப்படி இருந்த 5 காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள், நீங்கள் நம்பியவர்களிடம் உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள், எதிர்பார்த்த வாழ்க்கை நடக்காத ஒரு ஏமாற்றம், பொருளாதாரம் மற்றும் வேலையில சிக்கல்கள், தனிமையாக இருப்பது, யாருடைய மனதிடமும் நீங்கள் திறந்து பேச முடியாத ஒரு நிலைமை. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உண்மையான ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அமைதியானது மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். நுழைந்து இது உங்களுடைய வாழ்க்கையை முக்கியமா மாற்றி அமைக்கும். அது பெரிய ஒரு மாற்றமாக இல்லாமல் சிறிய சிறிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ குழப்பங்கள் இருந்திருக்கும். தீராமல் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்து இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லும். நீங்க தேவையற்ற நபர்களை விட்டு விலக ஆரம்பிப்பீங்க. எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாமல் வந்திருப்பாங்க. தேவையில்லாம வந்து அவங்களுக்காக எவ்வளவோ செலவுகள், எவ்வளவோ உதவிகள், எவ்வளவோ பணம் என்று எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நபர் உங்களை மதிக்காமல் நடந்து கொள்வார். தேவை இருக்கும் பொழுது உங்களை தேடி வருவார். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த ஒரு நேரத்தில் தேவையற்ற நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க விலகியிருப்பீங்க. இந்த ஒரு அமைதி 3 ரூபங்கள்ல உங்களுடைய மனதுக்குள்ள நிலையாக இருக்கும். மன அமைதியை இதனால உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள்ல ஒரு தெளிவானது பிறந்து இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். பண விஷயங்கள்ல ஒரு சீரான ஒரு நிலைமையானது ஏற்பட்டு இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உண்டாக்கும். நீங்க பெரிய விஷயங்களை எதிர்பார்க்காதவங்களாக நிச்சயமா இருப்பீங்க. ஆனா அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை இப்போது உங்களிடம் திரும்ப வந்துவிடும். திரும்ப வந்து இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். இந்த சந்தோஷங்களில் 3 முக்கியமானவைகள் நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இந்த சந்தோஷத்தின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரின் வருகை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு வருகையால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மூன்றாவதாக உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய சிறிய சிறிய வெற்றிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் மற்றவங்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு வெற்றி சிறியதாக தோன்றும். ஆனால் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமா ஏற்படுத்தும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டிலும் மகிழ்ச்சி, அமைதி எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கும். முன்பு இருந்த பதட்டங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு குறைந்து உங்களால போதுமான அளவுக்கு தைரியமான முடிவுகளை உங்களால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறிவிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மெதுவாக உங்களுக்கு சரியாகி இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் விடும். நீங்கள் பேசாமல் இருந்தாலுமே உங்களுடைய மாற்றமும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவார். அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாகவும் மாற்றி விடுவார். இவர் மிகவும் அமைதியான பொறுமையான ஒரு மனிதராக இருப்பார். உங்களுடைய காயங்களை புரிந்து கொண்டு அதை மேலும் காயப்படுத்தாமல் பாதுகாப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக இருப்பார். இவர் வந்து உங்களுக்கு மனதுல ஒரு ஆதரவை நிச்சயமா ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். உங்களுடைய முடிவுகள்ல துணையாக நிற்கக்கூடியவராக இருப்பார். நீங்க தனியாக இல்லை என்று உங்களையே உணர வைப்பார். நீங்கள் இழந்ததை விட இனி நீங்கள் பெறப்போகின்ற மாற்றங்கள் மிகவும் பெரியவையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக நிலை பெற்று வாழத் தொடங்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அமைதியும் சந்தோஷமும் இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்க கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவாக இருக்காது. அது ஒரு புதிய ஒரு தொடக்கத்திற்கான தயாரிப்பாக மட்டுமே இருக்கும். இனி நீங்க உங்களுடைய மதிக்க ஆரம்பிப்பீங்க. மதித்து உங்களை மதிக்காமல் விட்டு விலகியவங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அப்படியே விலகட்டும் அப்படின்னு நினைத்து நீங்களே அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகி வந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய விதியில் அமைதியாகவும் உறுதியுடனும் வாழ ஆரம்பிக்க தொடங்குவீங்க. எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் தாங்கியது வீண் போகவில்லை. இது நீங்கள் பெறப்போகின்ற ஒரு அமைதிக்கான ஒரு வெற்றியாக மட்டுமே இருக்கும். இது யாராலும் குலைக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்.